வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, அதிகமாக பூ வந்தால் என்ன பிரச்சனை வரும், அதிகமாக பூ வரதுனால நமக்கு மேன் பவர் ஹேண்ட்லிங் எப்படி இருக்க போகுது, பூவை கொண்டு வர்றது கூட நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த மேன் பவர் ஹேண்டில் பண்ணுறது தான் இப்போ நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ செலவாகுது, நமக்கு ஒரு ஆள் எவ்வளோ பூ பறிப்பாங்க, அப்போ அவ்வளோ ஒரு ஆள் இவ்வளோ பூ பறிக்கும்போது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், அவங்களுக்கு எவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு 1.5 ஏக்கர் என்ன மாதிரி 1.5 ஏக்கர் போட்டிருக்கிற எனக்கு நான் இன்றைக்கி பர்டிகுலராக இன்றைக்கி 9/3/2026 அன்றைக்கி நான் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா மருந்து அடி உரம் பற்றிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா மேன் பவர் ஹேண்ட்லிங்கும் சரி, பூ வந்ததுக்கப்புறம் நம்ம பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போடாத போது நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அதை எப்படி நம்ம சரி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இன்று என்ன ஆச்சுன்னா, அதாவது 9/3/2026 இந்த தேதியில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம தம்பி இருப்பாப்புல, கூட 2 பேர் நம்ம வர சொல்லியிருந்தோம். காலையில் வந்தாக்கா நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கிலோ பூ நம்ம பறிச்சிட முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வர சொல்லியிருந்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே நமக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 3.5 கிலோ நமக்கு கூடிய பூ வந்தாச்சு. ஒரு 10 கிலோ எதிர்பார்த்தோம் அப்படின்னா 13.5 கிலோ நமக்கு வந்தாச்சு கணக்குக்கு. இப்போ என்ன பிரச்சனை வந்ததுன்னா, 2 பேர் வந்தோம், 2 பேர் ப்ளஸ் வீட்டில் தம்பி 3 பேர் பறிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 மணி நேரம், ஒரு ஆளோட ஷிஃப்ட்டு 3 மணி நேரம். ஒரு ஷிஃப்ட்டுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். இப்போ 2 பேர் வந்தாங்க. அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு 300 ரூபா போயிடுச்சு. நம்ம ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சது, பூ பறித்து முடியல. ஒரு ஷிஃப்ட்டு பறித்து கொண்டு போய் பூ நம்ம இப்போ தோட்டம் இருக்கிற பக்கத்துலேயே கொண்டு போயிட்டா அவர்கிட்ட போட்டாச்சு. அதாவது இந்த பூ கடை வச்சுருப்பாங்க, திருவண்ணாமலை மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊரில் போயிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பூவை எடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏரியாவில் இப்போ நான் வசிக்கிற இடத்துல இந்த கான்செப்ட் இல்லை. அங்கே பூ யாரும் பண்ணல. நான் வசிக்கிறதுக்கும் திருவண்ணாமலைக்கும் 10 கிலோமீட்ரு. நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு நம்ம சிதம்பரம் ஹைவேல நான் இருக்கேன். நம்ம தோட்டம் இருக்கிறது திருவண்ணாமலை டு நம்ம தஞ்சாவூர் திருச்சி மதுரை ஹைவே அந்த ரூட்டில் தோட்டம் இருக்குது. என்னோடய வீட்டுக்கும் தோட்டக்கும் 10 கிலோமீட்ரு. என்னோடய வீட்டிலேருந்து திருவண்ணாமலை 10 கிலோமீட்ரு. என்னோடய தோட்டம் திருவண்ணாமலைக்கு 10 கிலோமீட்ரு. இப்போ புரியுதுங்களா? ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் அந்த கான்செப்ட் இல்லை. நான் தோட்டம் இருக்கிற இடத்துல அந்த கான்செப்ட் இருக்குது. அவங்க பூ அவங்களே எடுத்துப்பாங்க. அந்த கடையிலேருந்து எடை போடுவாங்க. எடை போட்டு டைரியில் எழுதிப்பாங்க. இன்றைக்கி இத்தனை கிலோ 10 கிலோ அப்படின்னு எழுதிப்பாங்க, நம்ம பேர் போட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி பூ போட்டாச்சு காலையில். இப்போ 9:30-10 மணி லாஸ்ட் அவங்களுது. அதுக்கப்புறம் நம்ம பூ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சு 2 ஷிஃப்ட்டு வச்சு பூ பறிக்க முடியாமல் இன்றைக்கி அவசரமாக திருவண்ணாமலை மார்க்கெட்டுக்கு போய் பூ போடும்போது மணி 2 மணி பூவை நின்று போச்சு. பறிக்க முடியாமல் பூவை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே போகும்போது 3 மணிக்கு போனால் கடையை மூடிவிடுவாங்க. பறித்தாலும் நமக்கு லாஸ் இல்லையா, பூ விற்காது. விற்கலைன்னா நமக்கு என்ன வரும், ஆளுங்களோட கூலி நம்ம கொடுக்குற மாதிரி வரும். இன்றைக்கி மட்டுமே 4 பேருக்கு நம்ம கொடுத்த தொகை 600 ரூபா. நமக்கு வருமானமாக நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 10 கிலோ பூ ஆவரேஜாக நம்ம போட்டோம்னா நமக்கு 3000 ரூபா. ஓகேங்களா? இப்போது 1 கிலோ பூ 220
230ன்னு போகுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் பார்த்த வரைக்கும், நான் பேசின வரைக்கும், நம்ம தோட்டத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பூ பறிக்கிற என்னோடய நண்பர்கள் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அப்படியே பழக்கத்தில் பேசின இப்போ வந்து பழக்கம் தான். அது க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு எங்களுக்குள்ள. அப்படி அவங்க நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்துக்கு அவங்க சர்வசாதாரணமாக 5 கிலோ பூ பறிப்பாங்கன்றாங்க. ஆனால் நம்ம தோட்டத்துக்கு வந்து பூ பறிக்கிறவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 3 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 கிலோ பூ கூட இல்லை. இதான் அவங்களோட உச்சபட்சமாக அவங்க வந்து பறிக்கிறது. 2வது ஷிஃப்ட்டில் இன்னும் டவுன் ஆகுது அவங்களோட. 2வது ஷிஃப்ட்டில் அவங்களது வந்து இன்னும் டவுன் ஆகுது எனர்ஜி லெவலு. இப்போ நம்ம இந்த கான்செப்டில் நான் வந்து இப்போ மட்டும் நான் வந்து இப்போது இன்றைக்கி 10ஆந்தேதி, இன்னொரு 2 நாளில் வந்து நான் வந்து ஊட்டச்சத்து போட்டு நான் செடியை வந்து நல்லா டெவலப் பண்ணி வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 80லேருந்து 100 கிலோ பூ வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது? 1.5 ஏக்கர் நிலப்பரப்பு வச்சுக்கிட்டு நான் மொத்தமாக பண்ணும்போது ஒரு நாளைக்கு 100 கிலோ பூ வரும் சர்வசாதாரணமாக. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 30 கிலோ பூ வரா மாதிரி தான் நான் எதாவது ஏற்பாடு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் மாதத்திற்கு 1000 கிலோ டார்கெட்டு. இந்த 30 கிலோ பூ பறிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சுது. இப்போ நாளைக்கே பூ வந்து இன்னொரு 4 கிலோ சேர்ந்து வருன்றாங்க. இன்றைக்கி வந்தது, நாளைக்கு இன்னொரு 4 கிலோ பூ சேர்ந்து வருன்றாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது. இப்போ காலையில் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பூ பறிக்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை இருக்குது, நாங்கள் அங்கே போனோம் அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அவங்ககிட்ட, சரி ஓகே, நீங்கள் வந்து 2 பேர் வந்தீங்க, 2 ஷிஃப்டாக வேலை பார்த்தீங்க, நீங்கள் நாளைக்கு 5 பேராக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்கோம். 5 பேர் நம்ம வீட்டில் தம்பி ஒருத்தர் 6 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த 6 பேர் சேர்ந்து நாளைக்கு பூ பறிப்பாங்க. நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. ஆக நம்ம பூவை கொண்டு வர்றது கூட நம்ம வந்து கொண்டு வந்துட்டால் கூட அதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் என்ன பண்ணணும், 1.5 ஏக்கரை வந்து ஒரு 30 சென்ட்டாக நான் வந்து பிரிக்கணும். அதை அப்படி பிரித்தா தான் எனக்கு வந்து அந்த 30 சென்ட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ 25 கிலோ 30 கிலோ இந்த மாதிரி நம்ம அறுவடை வந்துட்டு இருக்கோம். இதை நம்ம பிரித்து மருந்து, அதுக்கு போடக்கூடிய ஊட்டச்சத்து, இது அத்தனையும் நம்ம வந்து பிரித்து போட்டு அதை முன்ன பின்ன வரா மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இதை பீக்கில் வரும்போது இது 2வது உள்ளதும் கொஞ்சம் ஆவரேஜில் இருக்கணும், அதுக்கடுத்து கொஞ்சம் ஆவரேஜ். நம்மக்கிட்ட பிளான்ட்டில் இருக்கிற பலம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது, துளிர் வந்துக்கிட்டு இருக்குது, துளிரில் அரும்பு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம லைட் அடித்து கூட உங்கள்கிட்ட காணிச்சிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு மாதத்திற்கு மேலாகிறது ஊட்டச்சத்து கொடுத்து, கிரவுண்டு ஃபெர்டிலைசர். ஆக இந்த விவசாயத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஓரளவுக்கு நமக்கு ஐடியா தெரியணும். இது யாருக்கும் தெரியாத பரம ரகசியம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். ஒரு சாதாரண விஷயந்தான், நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருப்போம். மற்றவங்க வந்து சொல்லும்போது தான் அட இவ்வளோ சாதாரணமாக அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் ஐடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்த எடுப்பில் வரதில்லைங்க. பல 100 முயற்சிகள் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் தான் அடைச்ச இவ்வளோ ஒரு சின்ன ஐடியா தானே, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற தோணும். அப்போ என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ எளிமையான விஷயமா இருந்தாலும் நமக்கு அது புரிய வேண்டிய சமயத்தில் புரிஞ்சிடணும். இப்போ நண்பர்கள் நீங்கள் வந்து 20-30 சென்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படாது, அவசியப்படாது, தேவையில்லை. ஒரு 50 சென்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது அவசியப்படும். ஏன்னா இப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து எவ்வளோ அறுவடை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு உத்தேசமாக நம்ம அனுபவத்தை வச்சு நமக்கு பூ கம்மிங்க வர்றதை வச்சு நம்ம சொல்கிறது எப்படின்னு கேட்டால்,
ஒரு 30 சென்ட் ஒரு தோடர் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு 30 கிலோ 25 கிலோ பூ ஒரு நாளைக்கு வரும். அது எப்படி வரும்ன்றத கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தொடக்கத்தில் எனக்கு வந்து ஒரு 2 கிலோ பூ ஒரு கிலோ, அதாவது 1/4 கிலோவாக ஆரம்பிச்சது. அப்புறம் 1/2 கிலோவாக மாறிச்சு. அப்புறம் 1 கிலோவாக வந்து ஒரு 2 நாள் வந்தது. அது 1 கிலோலேருந்து டைரெக்டாக 2.25 கிலோவாக போச்சு. அது 2.25 கிலோ ஒரு 2 நாள் ஓடிச்சு. அப்புறம் ஒரு 3.5 கிலோவாக மாறிச்சு. அந்த 3.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் போச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அது 8 கிலோவாக மாறிடுச்சு ஒரே நாளில். இப்போ 8 கிலோலேருந்து 13 கிலோ மாறப்போகுது. 13 கிலோலேருந்து 20 கிலோவாக மாறும். இது எல்லாமே நான் எப்போ சொல்கிறேன்னா, நமக்கு இப்போது கிளைமேட் வந்து பெரிதளவுக்கு வந்து சூட்டபிள் ஆகலை. இப்போ இந்த இப்போ இருக்கிற அரும்பு கட்டியிருக்கிற அரும்பு மட்டும் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய கணிப்பு பிரகாரம் மார்ச் மாதம் ஒரு 15 தேதி இல்லை ஒரு 18ஆம் தேதியெல்லாம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90 கிலோ பூ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு 1.5 ஏக்கருக்கு அதிகபட்சம் எவ்வளோ பூ வரும் அப்படின்னா 100 கிலோ பூ வரும். அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல 1/4 கிலோ 1/2 கிலோன்னு, அது வந்து இந்த முறை அப்படி ஆரம்பிக்காது. எடுத்த எடுப்பில் வந்து 10 கிலோ ஆரம்பிக்கும், 5 கிலோ 10 கிலோ தான் ஆரம்பிக்கும். 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ அப்படி ஏறி போய் 100 கிலோ அப்படின்றது ஒரு 2-3 நாள் நிற்கும். அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்னா ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ 80 கிலோன்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் 100 கிலோ 3-4 நாள் நிற்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் 90 கிலோ 80 கிலோ 70 கிலோ மாறும். இப்படி மொத்தமாக நம்ம சேர்த்தா ஒரு 20 நாளில் நமக்கு அறுவடை முடியும். இது மற்ற நண்பர்களோட தோட்டமாக இருந்தால் அப்படி இருக்கும்னு தோணுது எனக்கு. பட் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, நமக்கு சர்க்குலர் வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு வட்டம் எப்படி இருக்கோ நிற்காமல் அப்படியே வந்து பூ வந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 15 நாள் அறுவடை எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டினியூஸாக அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பூ ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஒரிஜினலாக பார்த்தா ஒரு 15 நாளில் வந்து பூ வந்து டவுன்ஃபால் ஆகும். ஆனால் நமக்கு இந்த முறை டவுன்ஃபால் ஆகலை. அப்போ நம்ம ஊட்டச்சத்தில் வந்து ரொம்ப கவனமாக செலுத்துகிறோன்னு அர்த்தம். புரியுது இப்போ எனக்கு. இதை மட்டும் நான் வந்து இன்னும் சிறப்பாக நான் வந்து இன்னும் மேம்படுத்த ஆரம்பித்தேன்னா, இப்போ நான் கொடுக்குறத விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா, நான் வந்து 100 கிலோ அப்படிங்கிறது சாதாரணம். அது 150 கிலோ மாறுறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. இப்போ இந்த ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. இன்றைக்கி வந்து ஆளுங்க வந்து இன்றைக்கி கொடுத்த அந்த டார்ச்சரில் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அடுத்தது வந்து அந்த பார்சலாக தான் பிரிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் கொண்டு வரணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒரு பூவை வந்து தோட்டத்துலேருந்து கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் போய் சேர்த்துடணும். சேர்த்துட்டா தான் நமக்கு வந்து நிம்மதி. சில நேரத்தில் நம்ம லாஸ்ட் மினிட்டில் போய் கொண்டு போய் பூ கொடுப்போம், அவங்க பூவும் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் விற்கலை அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். எனக்கு ஒரே ஒரு முறை இந்த 2-3 வருஷத்தில் ஒரே ஒரு முறை எனக்கு அப்படி நடந்தது. கொண்டு போய் பூ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அவங்களும் வந்து மேக்ஸிமம் லெவலில் ட்ரை பண்ணாங்க, எப்படியாவது ஃப்ளவர் செல் பண்ணிடலான்னு. பட் அது நடக்காமல் போயிடுச்சு அது நண்பர்களே. ஆக இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. இது நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எனக்கு பண்ண வேண்டிய ஒரு உதவி என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வரும் வரை. நன்றி, வாழ்க வளமுடன்.